என்னங்க இது ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் தக்காளி தோசை மினி பொடி இட்லிலாம் வைக்கிறீங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக டின்னருக்கு போயிருந்தேன். அங்கே அந்த டின்னர் மேலும் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மக்கன் பேடாலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஸ்வீட்டாக நல்லா சாஃப்டாக உள்ள அந்த ஜூஸியாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்பை புட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் ஆக்சுவலாக. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 2 டைப் ஆஃப் சட்னிஸ் வச்சுருந்தாங்க அண்டு கார பணியாரமும் வச்சுருந்தாங்க. ஒரு கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி அந்த பணியாரத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வச்சுருந்தாங்க. அதுக்கு சாஸ் வச்சுருந்தாங்க. வெளியே நல்லா கிறிஸ்பாக உள்ள நல்லா மசாலாவாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெமன் சேவை வச்சுருந்தாங்க. இது கோயம்புத்தூர் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ். இங்கே அந்தளவுக்கு அது ஃபேமஸ் இல்லைனாலும் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சைடில் அவங்க வந்து கொத்து பரோட்டா வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு வெஜ் கொத்து பரோட்டா. அவங்க கைமா பரோட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு வெஜ் குருமா கொடுத்துருந்தாங்க. இன்னொரு சைடில் பட்டர் நான் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஹோட்டலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு தாங்க சொல்லணும். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சைடில் அவங்களோட தயிர் சேமியா வச்சுருந்தாங்க. இன்னொரு சைடில் தக்காளி தோசை நல்லா மொறு நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மினி பொடி இட்லியும் கொடுத்துருந்தாங்க. நல்லா செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லணும். டேஸ்ட் ஒன்று செம்மையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் சூப்பராக அந்த ஃபங்க்ஷனை வைண்ட் அப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி